ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டி குபேர சாய் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்கலாமா? குரு சரித்திரம் அத்தியாயம் 4 பார்ட் 2 பாகம் 2. அதாவது இன்னைக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மும்மூர்த்திகளை குழந்தைகளாக மாற்றிய அனுஷியா அடுத்தது என்ன நடந்தது, அந்த பாகம் 2ல் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாம் போன அத்தியாயத்தோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். போன அத்தியாயத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அனுஷியாவுக்கு 3 மும்மூர்த்திகள் ஒரு நிபந்தனை வச்சாங்க. அது என்ன நிபந்தனை, அதுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனுஷியாவுக்கு 3 நிபந்தனை வைத்து அதுக்கப்புறம் நம்மளோட அனுஷியா ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு யோசிக்கிறாங்க என்னென்னா, ஐயோ நம்மளோட மூர்த்திகள் நம்மளுக்கு பரீட்சை வைக்கிறாங்க, நம்மளை சோதிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் என் வீட்டுக்காரர் நானும் காத்துன்னு வந்த இதை நான் இதை பண்ணலை அப்படின்னாக்கா, அவங்க சொன்னதை நான் செய்யலைன்னா இவ்வளோ நாள் காத்துட்டு வந்ததெல்லாம் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நான் ட்ரெஸ்ஸு கேட்டதுனால என்னோட கருப்பு என்னை விட்டு போகாது, ஏன்னா எனக்கு அந்த காமம் எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது, அதனால் இதை நான் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அத்திரிமணிவர் அவருடைய அனுஷியாவுடைய கணவர் முழுமையாக தியானம் பண்ணுறாங்க. தியானம் பண்ணி வேண்டிக்கிறாங்க. வேண்டினதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கேட்டுட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய 14 உலகத்தை படைத்த பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் நம்மளுடைய சிவன், இவங்க 3 பேர் பவர் போய் ஒரு குழந்தையாக மாறி அங்கேயும் இங்கேயும் தவழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கணவரை முழுமையாக நம்புகிறாங்க. அத்திரிமணிவர் நம்பும் போது அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எல்லா குழந்தைக்கும் பாலை ஊட்டி அதுக்கப்புறமேட்டா தொட்டில் ஆட்டி சீராட்டி வளர்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட. அதுக்கப்புறம் நம்மளுடைய அத்திரிமணிவர் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. அப்போ அனுஷியாவையும் 3 குழந்தைங்கள பார்த்து வியக்கிறாரு நம்மளோட அத்திரிமணிவர். உடனே அதுக்கப்புறம் நம்மளோட அனுஷியா நடந்தவற்றை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நம்மளுடைய அத்திரிமணிவர் வந்துக்கிறவங்க மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மும்மூர்த்திகளாக மாறுறாங்க. மாறும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட மனைவி எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, அதனால் உங்கள் மனைவி அனுஷியா என்ன வேணும் வரேன்னு கேட்குறான்னு அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு சொன்னோன்னே அனுஷியா சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயுமே எனக்கு இந்த மாதிரி குழந்தையாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்படியே ஆகட்டும்னு சொல்லி அவங்க உருவத்தை வெளியே போய் குழந்தையாகவே இருக்கிறாங்க. அவங்க உருவமாக அந்த பவர் வெளியே போயிடுது. அப்புறம் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அப்போ குரு அம்சமான ஒரு பேர் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவுடைய அம்சமானது சந்திரன், விஷ்ணுடைய அம்சமான குழந்தைய தத்தன் வைக்கிறாங்க. அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னாக்கா சிவன் அம்சமானது துர்வாசன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ 3 குழந்தைக்கு 3 பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சந்திரன் பிரம்மா, அதுக்கப்புறம் துர்வாசரும், இவங்க 2 பேரும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் ஒன்றாகி உங்களுக்கு நாங்கள் எப்பயுமே மகனாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் மகனாக மாறி 2 தலையாக மாறிடுறாங்க. ஓகேவா? அப்போ அவங்க பேர் என்னவா மாறிது அப்படின்னா, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சிவனும் துர்வாசனும் அதுக்கப்புறம் சந்திரனும் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்மளோட விஷ்ணு அம்சமான சேரும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பேர் வைக்கணும்னா தத்தாத்தாரியார். அப்போ குரு சரித்திரத்தோட முக்கியமானது நம்மளுடைய தத்தாத்தாரியார் 3 முகங்கள். அப்போ எப்படி குரு உருவாகிறாரு அப்படின்னு பாருங்கன்றது தான் இந்த நம்மளுடைய நாமதாரன் கிட்ட நம்ம சித்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தான் 3 குருவும் உருவாக்குறாங்க, தத்தாத்தாரியாராக உருவாக்குறாங்க. அப்போ 3 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதை கேட்ட நாமதாரகர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இதை கேட்டது ரொம்ப சந்தோஷம், அதே மாதிரி அடுத்தது குரு எப்படிலாம் அவரோட அவதாரத்தை கொடுத்தாரு, எப்படி தத்தாத்தாரியாக மாறினாரு அப்படின்னு எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த அத்தியாயத்தில் நம்மளுடைய குரு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சித்தர் நாமதாரர்கிட்ட விளக்க போகிறாரு. அது என்ன விளக்குறாரு, எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்றது நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்குறோம். ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி, ஓம் குரு சரித்திரமே போற்றி.